சரத் சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருக்கும். அதுதான் அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்க வைக்கும். பாட்டாளி, சூரியவம்சம், அதுக்கப்புறம் தென்காசிப்பட்டினம், இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்துட்டு அவர் செம்ம க்யூட்டாக இருப்பார். இந்த பரோட்டா மாஸ்டர் காமெடிலாம் ஒன்று இருக்கும். டே ராகவா, உனக்கு நீ பரோட்டா மாஸ்டர்ன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அப்படின்னும் போதெல்லாம் அவர் அவ்வளோ க்யூட்டாக என்னமோ பண்ணிட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் திரும்ப பார்க்கணுமே அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிட்டே இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக தேட்டர் விசிட்டில் போகும்போது நான் ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, எப்படி இருந்துச்சு சரத் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்டேன். கூட்டத்திலேருந்து பூக்கி குமார்னு சொல்லுங்க அப்படின்னு கத்துனாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பூக்கி குமார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஜென் உங்களை அப்படிலாம் கூப்பிட்றது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சார். அவங்க ரொம்ப உங்களை வார்மாக எடுத்துக்கிறாங்க. தே ஃபைண்ட் யூ வெரி ஸ்வீட். அண்ட் உங்களோட இளமையோட ரகசியம் நான் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ், இது உங்களோட டிசிப்ளின், இதெல்லாம் தாண்டி யூ ஆர் அ வெரி வெரி ஃபன் அண்ட் என்கரேஜிங் பர்சன் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சார். தட் இஸ் வை யூ ஆர் ஸோ யங். தட் இஸ் தி சீக்ரெட். நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களோட சீக்ரெட்டை. சூப்பர் சார். உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் தேட்டரில் தெரிக்கிறாங்க. தேங்க்யூ. அண்டு ரோஹிணி மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் பையிங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா அந்த அம்மா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது தான் அம்மா வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மா வந்துட்டு பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒழுங்காக இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நீ மரியாதையாக நடத்தணும்ப்பா ஒரு பொண்ணை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுல வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும். யார் சொன்னால் அது கன்வின்சிங்காக இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நான் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அது நீங்கள் வந்தோடனே டபுள் ஆகிடுச்சு மேம். அது ரொம்ப சின்சியரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாறிடுச்சு. தேங்க்யூ மேம். ஒரு ஒரு சிங்கிள் விமனோட வளர்ப்பில் வளர்ந்த ஒரு பையன் எவ்வளோ ஜென்யூனாகவும் செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருப்பான் அப்படின்றதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு தேங்க்யூ.